கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, இதுவரை இல்லாத பெரிய காரியம் காண்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டது கொஞ்சம். இனி நீங்கள் காணப்போகிற நன்மையாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், பெரிய காரியங்களாக இருக்கட்டும், அது அதிகமான காரியத்தை நீங்கள் காண போகிறீங்க. விசுவாசிங்க, நம்புங்க. ஒரு முறை பிலிப்பு நாத்தான் என்கிற மனிதனை பார்த்து, நீ இயேசுவை வந்து பார், நாசரேத் ஊரானாகிய இயேசுவை வந்து பார். அப்போது அந்த நாத்தான்வேல் கேட்ட கேள்வி, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் பிறக்கக்கூடுமோ? ஒரே ஒரு வார்த்தை, வந்து பார், வந்து பார். யோவான் 1:50. இப்போ நாத்தான்வேல் இயேசுவை பார்க்குறதுக்காக வராங்க. வந்த மாத்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொன்னது, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே சொன்ன மாத்திரத்தில் நாத்தான்வேல் அப்படியே ஆடி அரண்டு போயிட்டார். இதிலும் பெரிதானவைகளை காண்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிராத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். வில்லியம் கேரியை கேட்டால் சொல்லுவாங்க, கர்த்தருக்காக பெரிய காரியம் செய், கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார். நம்ம எதிர்பார்க்குற காரியம் கர்த்தரிடத்தில் இருக்கணும், மனுஷனிடத்தில் இல்லை. பெரிய காரியத்தை செய்வார். ஒரு சின்ன குட்டி பொண்ணு ஒரு மிட்டாய் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்குது. ஸோ அந்த மிட்டாய் கடைக்காரரு, பாப்பா உனக்கு எவ்வளோ மிட்டாய் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த குட்டி பாப்பா சொன்னா, அங்கிள் நீங்களே எனக்கு எடுத்து தந்துடுங்களேன். இவருக்கு இந்த பொண்ணு எடுத்துக்கோன்னா கூட எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி, ஏன் பாப்பா அப்படி கேட்டோன்னு, எல்லாம் அங்கிள் ஏன்னா கை சின்ன கை, நான் எடுத்தால் ரொம்ப கொஞ்சமாக வரும், உங்கள் கை பெரிய கை, நீங்கள் எடுத்து கொடுத்தா நிறைய வரும். அந்த சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு கை ஃபுல்லாக அள்ளி கொடுத்துருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்மளுடைய சிந்தை குறைவுள்ளது, நம்முடைய சிந்தை சிறுசு. ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர். அவர்கிட்ட ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க சொல்லி பாருங்கள். நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வேர்டு, என் பைபிளில் இந்த வசனத்தை எழுதி வச்சுருக்கிறேன். இந்த வசனத்தை பார்த்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பெரிய காரியம் நடக்கும். யோவேல் 2:21. கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்ப்பார். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர், நான் பெரிய காரியத்தை செய்வேன். கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. அந்த இடத்துல நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஜெய்சிலன் பயப்படாதே, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்போது நம்ம தேவன் யார்? பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்வார். நம்ம நினச்சே பார்க்க முடியாது. யோபு 9:10 ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அது நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்யும், பெரிய காரியத்தை செய்யும். நீ அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். உடைய ஆளுகை உங்கள் பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.